என்னதான் நீ பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் உன்னை 2 நிமிஷத்துல இவங்களால மட்டும்தான் உடைக்க முடியும். ஒண்ணு அவன் ரொம்ப நம்பின அவனோட ஃப்ரெண்டு கிட்டயும், இன்னொன்னு அவன் அளவுக்கு அதிகமா நேசிச்ச அந்த பொண்ணுகிட்டயும். அதுக்குன்னு அவன் பவர்லெஸ்ன்னுலாம் கிடையாது. அவங்க கிட்டலாம் அவனோட பவரை காட்ட அவனுக்கு விருப்பம் இல்ல. ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு போர்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு மினிஸ்டர், இன்னொன்னு படைத்தலைவர். அந்த மினிஸ்டரை ஆப்போனன்ட் அட்டாக் பண்ண வரப்போ அந்த படைத்தலைவர் வந்து காப்பாத்திருக்காரு. சோ இவங்க 2 பேருக்கு நடுவுலயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகுது. பேசிக்கா என்ன பிரச்சனைனா, இந்த மினிஸ்டர் ஒரு சரியான சோம்பேறி. ஆனா இந்த படைத்தலைவர் பயங்கர ஹார்ட் ஒர்க். இந்த படைத்தலைவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவருக்கும் மினிஸ்டர் பதவி கொடுத்துடுறாங்க. இப்போதான் அந்த மினிஸ்டருக்கு அந்த படைத்தலைவர் மேல ஒரு பொறாமை வருது. அந்த ராஜா கிட்ட போயிட்டு அந்த படைத்தலைவரை பத்தி தப்பா சொல்லி அந்த பதவிக்கே அவர் வரவிடாம பண்ணிடுறாரு. இன்னைக்கு உண்மையா இருக்கிற நிறைய பேரோட நிலைமை. நான் எப்பவுமே என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸை நம்பு, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு வர எல்லாத்தையும் நம்பாது. எல்லாரு கூடயும் ஜாலியா பேசிட்டு இருக்கு, ஆனா யாரு கூடயும் அட்டாச் ஆயிடாது. ஏன்னா ஒரு நாள் அவங்க நமக்கு ஆப்போசிட்ல வந்து நின்னாலும் எந்த ஒரு எமோஷனும் இல்லாம அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும்.